அடியன் நமஸ்காரம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அவன் நாமம் சொல்றதுக்கு பழகணும், அவன் நாமம் சொல்றதுக்கு பழகணும், ஆத்மார்த்தமா சொல்லணும் அப்படின்னு தினம் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி அந்த நாமத்தை சொல்றதுனால என்ன பயன் அப்படிங்கிறத ஒரு 2 பாசுரங்களால பார்க்கலாம். நம்ம பயனை வேண்டி எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனால் நீங்க பண்ணலன்னா அதுக்கு பலனை அவன் கொடுப்பான். நீங்க இது வேணும் அது வேணும் நீங்க கேட்க கூடாது. நீங்க பண்றதுக்கு என்ன பலனோ, உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை அவன் கண்டிப்பா கொடுப்பான். அதுதான் பெரியவாழ்லாம் நம்மளுக்கு சொல்லியிருக்கா. நம்ம அவங்கிட்ட இது கொடு அது கொடுன்னு கேட்க வேண்டாம். நம்மளுக்கு வெறும் 10,000 ரூபாய் அவசரமா தேவையா இருக்கும். கண்ணா, நீ இதை 10,000 ரூபாய் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுறான்னு கேட்டோம்னாக்க அவன் நாளைக்கு நம்ம கஷ்டத்துக்கோசரம் 1,00,000 ரூபாய் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தரணும்னு ஒரு தெய்வம் மனுஷ ரூபினே ஒருத்தர் ஏற்பாடு பண்ணியிருப்பான். அப்ப நீங்க 10,000ன்னு அவங்கிட்ட ஒரு டார்கெட் வச்சுட்டாங்களானாக்க அந்த 1,00,000 அவன் 10,000 ரூபாய் ஆக்கிடுவான். அந்த மாதிரி அவன். அதனால அவங்கிட்ட இதுதான் வேணும் இப்படிதான் வேணும்னு கேட்காதுங்க. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு சொல்லிட்டு பண்ணுங்கோ. நீங்க பண்ற அத்தனை நல்ல காரியங்களுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பலன் உண்டு. அததான் இந்த இடத்துல திருமங்கை மன்னன் ஒரு ராஜாக்கு தளபதியா இருந்தவர். ஒரு மன்னன் எப்படியெல்லாம் ஆழ்வானோ, எப்படியெல்லாம் ஒரு வீரத்தோட இருப்பானோ அந்த மாதிரி வாழ்ந்தவர் திருமங்கை மன்னன். அவரை திருத்தணும், தனக்கு ஆழ்பட வைக்கணுங்கிறதுக்கோசரம் பகவானும் ஒரு நாடகம் ஆடுறான். தாயாரோட சேர்ந்து அவர் நல்ல காரியத்துக்கு தான் கொள்ளையடிக்கிறார். அவர் தப்பான எண்ணத்துக்கோசரம் அவர் கொள்ளையடிக்கல. அவர் ஸ்ரீரங்கத்துல திருமணம் கட்டணும். அதே மாதிரி குமுதவல்லி நாச்சியார் அவருடைய மனைவி, அவளுடைய வாக்குப்படி தினம் 1000 அந்தணருக்கு சாப்பாடு போடணும், அன்னதானம் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களுக்கு பணம் இல்லைங்கிறதுனால கொள்ளையடிக்கிறார். அப்போ இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறதுக்கு அவரை திருத்தணும். இந்த மாதிரி கொள்ளையடிச்செல்லாம் ஒரு காரியம் பண்ண வேண்டாம், வேற வழியில அவரை திருத்தி பண்ண வைக்கலான்றதுக்கோசரம் பகவான் என்ன பண்றான், நிறைய நகையை போட்டு பெருமாளும் தாயாருமா ராத்திரியில ஒரு காட்டு வழியா வரா. அவ 2 பேரும் அங்க வராங்கிறத ஒரு மனுஷ ரூபத்துலதான் அவ வரா. அவர் வராங்கிறதுக்கு அவருக்கு 4 தூதன்கள். அவ சொல்றா, இவர் போறார், போயிட்டு அவரை வழி மறிக்கிறார். இன்னைக்கும் வேடுவரி பிடிச்சவும் திருவாலி திருநகரில அவ்வளவு கிராண்டா நடத்துறா. இதுல நடத்துறா, ஸ்ரீரங்கத்துல நடத்துறா. திருவாலி திருநகரில அந்த ராத்திரியில 12 மணிக்கு எப்படி அவர் திருமங்கை மன்னன் பண்ணாரோ, எப்படி பெருமாள் வந்தாரோ அதே மாதிரி அவ நடத்துறா. இப்போ போறார், குதிரையில போறார், வழி மறிக்கிறார். பெருமாள் கிட்ட இருந்து தாயார்கிட்ட இருந்து எல்லா நகையும் கேட்கிறா. அவ எல்லாத்தையும் கட்டி வச்சுடுறா. எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி வச்சுடுறார். மூட்டையை கட்டி வச்சுட்டு கடைசியில பெருமாளுடைய காலில் தங்கத்துல மெட்டி இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் புருஷாதான் மெட்டி போட்டுப்பா. காலில் தங்கத்துல மெட்டி இருக்கு. அதை அவுத்து பார்க்கிறார், அவுக்க முடியல. தன்னுடைய பல்ல வச்சு கடிச்சு இழுத்து எடுக்கிறார். அப்போ திருமங்கை ஆழ்வார்க்கு கலியனோ, நீ ரொம்ப வீரமானவனோ அப்படின்னு கலியன்கிற பேரை பெருமாள் தான் கொடுக்கிறார். அதனாலதான் அவர் தன்னை கலியன் சொல்லிக்கிறதுலயே ரொம்ப ஆசைப்படுவார். அப்போ அதையும் கட்டி வச்சிடுறார். வச்சுட்டு அந்த மூட்டையை தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணா தூக்க முடியல. இது என்ன மந்திரம் போட்ட, எதனால என்னால மூட்டையை தூக்க முடியலன்னு சொல்லி பெருமாள்கிட்ட கேட்கிறார்.
அவருக்கு வந்திருக்கிறது ஒரு சாதாரண மனுஷனா தெரிகிறார் கண்ணுக்கு. வா உனக்கு அந்த மந்திரத்தை சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஆலமரத்தடிக்கு அரச மரத்தடி அங்க போய் அவருக்கு காதுல திருமந்திரத்தை 8 எழுத்து மந்திரத்தை அடியன் ராத்திரியிலையும் சொல்லக்கூடாது, சுத்தமா இல்லாதையும் சொல்லக்கூடாது. நீங்களாம் யாராவது ஆச்சாரியன் கிட்ட சமாசனம் பண்ணிக்கலனாக்க நீங்களும் சொல்லக்கூடாது. அதனால நான் 8 எழுத்து மந்திரம்னு மட்டும் சொல்லிடுறேன். 8 எழுத்து மந்திரத்தை அவர் காதுல உபதேசிக்கிறார். உபதேசித்த உடனே அவருக்கு ஞானம் பறக்கிறது. அழறார், கதறி அழறார். வாடினேன் வாடி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார், பாசுரங்களை ஆரம்பிக்கிறார். அந்த பாசுரத்துல 9வது பாசுரமா சொல்றார், அந்த பாசுரம் பூரா நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்ன நாமம், நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்ன நாமமே எல்லா பாசுரத்திலையும் சொல்றார். அதுல 9வது பாசுரத்துல சொல்றார், குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படும் துயர் ஆனது எல்லாம். நான் கண்டுண்டேன் நாராயணன் நாமத்தை கண்டுண்டேன், தமர்கள் நீங்களும் சொல்வீர்கள், தமர்கள் நீங்களும் சொல்வீர்கள் தான் பாசுரங்களை ஏற்றிருக்கார். அதுல சொல்ற நல்ல குலத்தை கொடுக்கும் அந்த நாராயண நாமம். செல்வம் தந்திடும். செல்வம்னா நம்ம கிட்ட இருக்கிற இந்த பணம் காசு கிடையாது. 16 செல்வங்கள்னு சொல்றா இல்லையா, நிறைஞ்சு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்றா இல்லையா, அந்த செல்வத்தை தந்திடும். அடியார் படும் துயர் ஆனது எல்லாம் நிலந்தரம் செய்யும். நிலந்தரம்னா அடியோடு அழிச்சிரும், நிலந்தரம் செய்யும். நம்ம படுற கஷ்டம், அடியார்லாம் படுற கஷ்டத்தை நிலந்தரம் அடியோடு அழிச்சிடும். நீண்ட விசும்பு அது அருளும். பெரிய விசும்பு பரமபதம் ரொம்ப பெருசு, அந்த பரமபதத்தை தரும். அருள் அதோடு பெரும் நிலம் அளிக்கும். ரொம்ப அருளோட பெரும் நிலம். இந்த பூமியில நம்ம எப்படிலாம் வாழணும், எப்படி பகவத் பக்தியில இருக்கணும், எப்படி சத் சங்கத்துல இருக்கணும், அதெல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும். வளம் தரும் மற்றும் தந்திடும். வளம் தரும், இந்த இடத்துல வளம்ங்கிறது ஒரு அர்த்தம். வளம்ங்கிறது வலிமை. ஏன்னா நம்ம திடகாத்திரமா இருந்தாதான் எதையுமே சாதிக்க முடியும். அந்த வளம் தரும். இன்னொரு பெரியவர் அடியனுக்கு உபதேசித்தது வளம் தரும் அப்படின்னா, எப்பவுமே ரைட் ஹேண்ட் தான் சக்தி மிக்கது. பெரியவா எல்லாருமே சொல்வா, இடது கையால சாப்பிடாதங்கோ, இடது கையால தீர்த்தம் சாப்பிடாதங்கோ, இடது கையால காப்பிலாம் சாப்பிடாதங்கோ, இடது கையை எதுக்குமே உபயோகப்படுத்தாதங்கோ. அந்த மலஜலம் கழுவுறதை தவிர வேற எதுக்கும் இடது கை உபயோகப்படுத்தக்கூடாது. இடது கை ஒரு சப்போர்ட்டுக்கு தான். பெருமாளுக்கு ஆராதனை பண்ணனாக்க முழங்கை கிட்ட வச்சு இடது கையை மடிச்சு வச்சுட்டு பண்றதுக்கு, அஞ்சலி பண்றதுக்கு வலது கையோட சேர்ந்து பண்றதுக்கு, இதுக்கு தான் இடது கை. வலது கை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு எப்பவுமே. வலது காலை எடுத்து வச்சு உள்ளவாமான்னு தான் சொல்லுவா, இடது கால வைக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவா இல்லையா பெரியவாள்லாம். அந்த மாதிரி அந்த வளம் தரும், அந்த வலது கையை மட்டுமே உபயோகப்படுத்துற அந்த ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரியவர் உபதேசித்தார். அதை உங்களுக்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். பெற்ற தாய் ஆயினும் ஆயின செய்யும். ஒரு தாய் தன்னை எவ்வளோ தன்னை பட்னி போட்டுப்போ, தான் குழந்தைகளுக்கு கொடுப்போ, தன்னுடைய அத்தனை வேதனையும் தாங்கிப்போ. ஒரு பிரசவம் ஆயிடுத்துனாக்கா அந்த குழந்தைக்கு ஒத்துக்காதுங்கிறதுக்கோசரம் தான் தன்னுடைய சாப்பாட்டை குறைச்சிப்போ. பிரெக்னண்டா இருக்கிற செய்யும் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போறதேங்கிறதுக்கோசரம் கண்டத்தையும் சாப்பிடாத இருப்போம். ராத்திரி கண்ணு முழிச்சு அந்த குழந்தையை பார்ப்போம். அது மலஜலம் கழிச்சா மூஞ்சியே சுணுக்க மாட்டா. அந்த மாதிரி ஒரு பெத்த தாய் அந்த குழந்தைய எப்படி பார்த்து பார்த்து வளர்க்குறாளோ, அதை விட இன்னும் கருத்தா பகவான் நம்மளை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை. நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு சொல் என்னன்னு கேட்டா, நான் கண்டு கொண்டேன். நம்மளுக்கெல்லாம் நன்மை தரக்கூடியது ஒரே ஒரு சொல் தான். அது என்னன்னு கேட்டா, நாராயணா என்னும் நாமம். அந்த 11 பாசகத்திலையும் உருகியிருப்பார் உருகியிருப்பார் உருகியிருப்பார். அப்படி உருகியிருப்பார் திருமங்கை மன்னன். ஏன்னா அவருக்கு நேர சாட்சாத்காரமா பெருமாளே
அவர் காதுல உபதேசம் பண்ணதுனால அவருக்கு அப்பேற்பட்ட பாக்கியம். திருமங்கை மன்னன் தான் எல்லா ஆழ்வாரை விட வசதின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டா திருமங்கை மன்னனால பெருமாளால திருமந்திரம் உபதேசிக்கப்பட்டவர். திருக்கண்ணபுரத்துல பெருமாளாலேயே அந்த திருமந்திரத்துக்கு அர்த்த விசேஷங்கள் பூராத்தையும் கத்துண்டவர். இதுல திருநறையூர்ல பெருமாளே வந்து அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சார். எல்லாத்துக்கும் அவருக்கு பெருமாளே பண்ணதுனால என்னை பொறுத்த வரைக்கும், அடியேனை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆழ்வார்களை விட திருமங்கை மன்னன் ரொம்ப வசத்தின்னு என் மனசுல தோணும். அந்த மாதிரி அவருடைய கூற்றுப்படி அந்த நாமம் நாராயணா என்னும் நாமம் அத சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொன்னபடியும் அமுதனார் ராமானுஜர் ஆச்சாரியனை அண்டி இருந்தாதான் நம்மளால எதையும் சாதிக்க முடியும் இல்லையா? ஆச்சாரியன் கிட்டதான் நிதர்சனமா இருக்கிறவர் ஆச்சாரியன் தான். நம்மளுக்கு பெருமாள் திருமங்கை மன்னனுக்கு வந்தாப்புலையா நம்மளுக்கு பெருமாள் நேரம் வந்து எல்லாம் பண்ணி கொடுக்க போறார். நம்ம அவ்வளவு பாக்கியம் பண்ணலையே. அதனால நிதர்சனமா இருக்கிற ஆச்சாரியன் ராமானுஜர். அவரை அமுதனார் சொல்றார், தவம் தரும் செல்வம் தகவு அது தரும். தவம் தரும், நம்ம தவம் பண்றதுக்கு, அவனை நினைக்கிறதுக்கு, ஆத்மார்த்தமா நினைக்கிறதுக்கு அந்த சொல் தரும். செல்வம் தகவு அது தரும். செல்வம் வந்து என்னைக்குமே அழிஞ்சு போகக்கூடியது. அதுல நம்ம நாட்டம் இருக்கக்கூடாது. செல்வத்தை தகக்கணும், விட்டுடணும். அதையும் தரும். சரியாத இந்த பிறவி பவம் தரும். சரியாத இந்த பிறவி, நம்மளுடைய பிறவியை நம்மளால அழிச்சுக்க முடியாது. ஆச்சாரியன் கிட்ட போய் அண்டினாதான் அதை நம்மளால அழிச்சுக்க முடியும். அதே மாதிரி தீவினை அதனை பாற்றி தரும். பாற்றினாக்க மாத்தி தர்றது, அழிக்கிறது, இந்த அர்த்தத்துல வரும். தீவினை எல்லாத்தையும் பாற்றி தரும். பரம் தாமம் என்னும் தீவம் தரும். பரம் தாமம், அவன்தான் நாராயணனே, நாராயணாய, அவன்கிட்ட ஆழ்படுறதுக்கு அந்த மனசு தரும். தீது இல்லாத ராமானுஜன், ராமானுஜரை மாதிரி ஒரு உயர்ந்த ஆச்சாரியனை எங்கேயும் பார்க்க முடியாது. தன்னை சார்ந்தவர்களுக்கு உவந்து அரும் தேன். யாராவது அவர்கிட்ட போய் சரணாகதி பண்ணிட்டாக்க உகந்து அருளக்கூடிய தேன் ஆச்சாரியன். அவன் சீர் அன்றி யான் ஒன்றும் உள் மகிழ்ந்து. அவனுடைய சீர், ராமானுஜனுடைய சீரை பத்தி நான் உள்ளத்துல எதுவும் வேற எதையும் மகிழ மாட்டேன். ராமானுஜா ராமானுஜா ராமானுஜானே இருப்பேன் அப்படிங்கிறத அமுதனார் நம்மளுக்கு எடுத்து சொல்றார். ஆச்சாரியனை அண்டி பகவானால அருளை பெற்ற திருமங்கையாழ்வாருடைய மனசுல நினைச்சிட்டு அந்த நாராயணா என்னும் நாமத்தை எவ்வளவுக்கு எவ்வளோ ஆத்மார்த்தமா அந்த நாமத்தினுடைய மகிமை தெரியணும். அந்த மகிமையை தெரிஞ்சு உணர்ந்து அந்த நாமத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் ஓதி பயன் பெறுவோமாக. அடியேன் குற்றங்குறைகளை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன்.